கர்ப்பமா இருக்க இந்த பொண்ணு இந்த வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கா. அப்ப அந்த வீட்டுல இருக்க இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. எழுந்திருச்சு அந்த பொண்ணு உடனே அந்த பொண்ணை பார்த்து, மேடம் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என்னோட கணவர் நான் கர்ப்பமா இருக்கேன்னு கூட பார்க்காம கொஞ்ச நாளாவே என்னை விட்டு பிரிஞ்சு இங்கே தான் எங்கேயோ ஒரு வீட்டுல தங்கி இருக்காராம். அவரை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும், அது மட்டும் உங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் இடம் தாங்க மேடம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறா. அப்போ இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போறா. அப்படி அழைச்சிக்கிட்டு போன இந்த பொண்ணை பத்திரமா உட்கார வச்சுட்டு அவளுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படி கொடுத்த இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட அவளோட கணவரோட போன் நம்பரை கேட்கிறா. அப்ப இந்த பொண்ணு போன் நம்பரை கொடுக்குறா. அந்த நம்பருக்கு இந்த பொண்ணு கால் பண்றா. அப்படி கால் பண்ணா பிஸின்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட அவளோட கணவரை பத்தி கேட்கிறா. அப்படி கேட்ட இந்த பொண்ணு, சரி நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. இந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு போட்டோவை பாக்குறா. பார்த்த இந்த பொண்ணு அந்த போட்டோ பக்கத்துல போயிட்டு அந்த போட்டோவை வந்து கையில எடுக்கிறா. எடுத்த இவளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பதற்றத்தோட அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறா. அப்ப அந்த பொண்ணு என்னன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல வர இந்த பொண்ணு அந்த போட்டோல இருக்க அந்த பையனை பார்த்து, இது யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு, அவரா நான் வந்து கட்டிக்க போற பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இதை கேட்டது அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி வரி போடுது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட, இல்ல இது என்னோட கணவர் தான், இவரை தேடி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்ற. இவ பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, இது எனக்கு ஹஸ்பண்டா வரப்போறவரு, நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இல்ல கொஞ்சம் கேள் ப்ளீஸ், நான் சொல்றது உண்மை தான், இது வந்து என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு, இல்ல நான் நம்ப மாட்டேன், அவர் வந்து நல்லவர், அவரை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட போட்டோ எடுத்து இந்த பொண்ணு கையில கொடுக்குறா. இவன் அந்த போட்டோவை வாங்கி பார்த்துட்டு, ஆமா இது சேமோட போட்டோ தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போறா. உடனே இந்த பொண்ணு கட்டிக்க போற அந்த பையனுக்கு கால் பண்ணி, உடனே நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த பையனை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வந்தவன் அந்த பொண்ணு கிட்ட, ஏன் அவசரமா வர சொன்னா, உனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப இந்த பொண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட, உனக்கு உண்மையான பேர் சாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அந்த பையன் ஆமான்னு சொல்றான். அப்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது உன்ன மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன், இல்ல எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கா, எதுக்காக நீ இப்படி எல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறான். உடனே கோவப்பட்ட அந்த பொண்ணு, எதுக்குடா என்ன ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த பையன், என்ன சொல்ற எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு, உனக்கு வைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு, இவ யாருன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப இந்த பொண்ணை பார்த்ததும் அப்படியே திகச்சு போயிட்டு இந்த பையன் அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு, இப்ப சொல்றா அவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு தன்னோட கணவரை பார்த்து அழுதுகிட்டே, ஏன் என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கிறா. அப்ப இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட, பேசாம இருக்காதடா பேசி தொலை அப்படின்னு சொல்லி இந்த பையனை பார்த்து கத்துறா. அப்படி கத்தும் போது இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து, சரிம்மா என்ன வந்து மன்னிச்சுக்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது அந்த பொண்ணை எழுந்திருச்சு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, நல்ல வேலையா நீ வந்து இங்க வந்தமா, இல்லாட்டி உன்னோட வாழ்க்கையை நாசமா போய் என்னோட வாழ்க்கையை நாசமா போயிருக்கும், ஏதோ ஒரு வழியில நான் வந்து தப்பிச்சிட்டேன், நீ உன்னோட கணவரோட நல்ல சந்தோஷமா இருந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போறா.